இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வரையிலையும் மெகடே சேஃபாக தான் இருக்கான். நேரிலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பத்தாக்குறைக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது கோர்ட்டுக்கு அவனை வர வச்சிடணும். அது போதும்டா. இல்லை, என்னையே அந்த வைஜெயந்தி ஆளுங்களை வச்சு தீவிரமாக தேடிட்டு இருக்கு. நானே அவங்க கண்ணில் டிமிக் கொடுத்து தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த வெங்கடேசை மட்டும் அவங்க கண்ணில் மாட்டினா கோலை வெறியில் இருக்கானுவ. கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவனை சைலண்ட் ஆக்கிட்டு வருவேன். அவனை கொலை பண்ணுற அளவுக்கு போனவ தானே அந்த பொம்பளை. மர்மோனே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்முகத்தையே கண்காணிக்கிறவங்க வெங்கடேசனை சும்மா விடுவாங்களா? எப்படியும் அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண விடாம பல வழியில் போராட தான் போகிறாங்க மாமா. அண்ணே, அதை நினைச்சாலே திக்கு திக்குன்னு இருக்கு. இல்லை, இப்போ நீ எதுக்குல பதறிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இல்லை, யோசிக்கல. இல்லை, உன்னால அவனை கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? அதான் பிரச்சனை. இப்போ அவனை மறைச்ச வைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கோர்ட்டுக்கு கொண்டு வரணும்னா ரோடு வழியா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதில் ரிஸ்க் அதிகம். அதை மீறிதான் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். எப்படியும் அறிவு வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு 10-12 கிலோமீட்டராவது இருக்கும். போற வழியில இவங்க எங்க வேணா அட்டாக் பண்ணி தடுக்க பாப்பாங்க. எப்படி சமாளிக்க போற? கையில கன் இருக்கு. இருந்தாலும் அவங்க நிறைய பேர் வந்துட்டா பிரச்சனை தான். என்ன சண்முகம், என்ன சொல்லுத? யோசிப்போம். நானும் பல விதமா யோசிச்சு பார்த்துட்டல. பிரச்சனை இல்லாம இந்த விஷயத்துல வைஜெயந்தி கண்ணில் மண்ணை தூவிட்டு அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இல்லை, ஒரு ஐடியா இல்லை. என்ன சண்முகம்? இல்லை, எந்த வண்டியில் வந்தாலும் எந்த வழியில் வந்தாலும் அவனுங்க அதை மறித்து செக் பண்ண தானே செய்வானுவ. வாய்ப்பு இருக்கு. அப்போ அவனுக்கு செக் பண்ணாத வண்டி ஏதாச்சும் இருக்கா? இப்ப இருக்கிற நிலைமையில ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தா கூட மறிச்சு செக் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னல சண்முகம், அவசரமாக கிளம்பி வர சொன்ன? கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட. நல்லா கவனமாக கேட்டுக்க. இல்லை, அந்த கோர்ட்டுக்குள்ளே வரதுக்கு எத்தனை வழி இருக்கு? ஒரே வழிதான் சண்முகம் இருக்கு. ஒரு வழிண்டா? அப்போ நம்ம எப்படி சுற்றி வந்தாலும் அவனை வாசலுக்குள்ளே வச்சு நம்மளை மறிக்க தானே செய்வானுவ. நிச்சயமா உள்ள வர எல்லா வண்டியுமே அவங்க கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அப்படி பாக்குறப்போ நாம என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குல்ல.